வணக்கம். நான் மருத்துவர் எஸ். நிர்மல்குமார், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்று நாம் மூளையில் ஏற்படும் இரத்த கசிவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மூளையில் ஏற்படும் இரத்த கசிவுகள் யூசுவலாக 2 டைப் ஆஃப் இரத்த கசிவுகள் ஏற்படலாம். ஒன்று, பேஷண்ட் ஒரு விபத்துகளில் சிக்கி அதனால ஏற்படுற இரத்த கசிவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு தானான முறையில் அவங்களுக்கு இரத்த கசிவுகள் ஏற்படலாம். இந்த தானாக ஏற்படுற இரத்த கசிவுகள் என்பது யூசுவலாக பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ரொம்ப நாளாகவே ஒரு ஹைப்பர் டென்சிவாக இருப்பாங்க. ஹைப்பர் டென்ஷனை கரெக்டாக பிபியை கண்ட்ரோல் பண்ணாமல் அல்லது இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு நாள் மாத்திரை போடுறது, ஒரு நாள் மாத்திரை போடாதது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிபி திடீர்னு ஷூட் அப் ஆகும்போது அது மூளையில் இருக்கிற பிளட் வெசல்கள் வெடித்து அதுலேருந்து இரத்த கசிவாகி மூளையில் இரத்த கசிவுகள் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்பட்ட இரத்த கசிவுகள் சின்ன அளவில் இருக்கும்போது அவங்களுக்கு கை கால்கள் செயலில் பக்கவாதம் மாதிரி அவங்க இருப்பாங்க. இது பெரிய அளவு இரத்த கசிவுகள் ஏற்படும் போது அவங்களுக்கு சுயநினைவிலேருந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகள் ரொம்ப உயிர் ஆபத்தான நிலைமையில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை மூலம் அதை இரத்த கசிவுகளை அகற்றி அவங்களுக்கு இரத்த கசிவுகளை அகற்றி நல்ல முறையில் குணமடைகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிபி இருக்கவங்க அவங்களோட ஹைப்பர் டென்ஷனை நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த மாதிரி இரத்த கசிவுகள் ஏற்படுறதை நம்ம தவிர்க்கலாம்.